சென்னையின் சில முக்கிய சாலைகளில் மழைநீர் வடிகால், மெட்ரோ ரயில் பாதை உள்ளிட்ட பணிகளால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் விபத்து ஏற்படும் அபாயமும் உள்ளதாக பொதுமக்கள் தெரிவிக்கிறார்கள். பருவமழை காலம் நெருங்கிவிட்டாலே சென்னையில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள பாதிப்பு அச்சமும் தொற்றிக்கொள்வது இயல்பு. இந்நிலையில் சென்னையில் நடக்கும் மழைநீர் வடிகால் பணிகள் முழுமையாக முடிவடையா நிலையை நீடிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஆமாம், மழை பெய்யும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. சேராயிடுது இல்லை, வண்டி வழுக்கமான பயமா இருக்கு. இதெல்லாம் இந்த மாதிரி ஒர்க் பண்ண டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்குது. எல்லா இடத்துலையும் அது ப்ராப்பராக க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. எதுவுமே நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அங்கே ஓப்பனில் இருக்குது. இதனால ஆக்சிடென்ட் ஆகும், நிறைய ஆகும். ஆனால் ஹெல்மெட் போடலாம் ஆக்சிடென்ட், இதனால ஆக்சிடென்ட் சொல்லி நிறைய இது பண்ணுறாங்க. இன்னும் மழை டைம் வந்து இன்னும் கஷ்டமாக இருக்கும். ரோட்டை நடக்க விட முடியாது. இப்போ எவ்வளோ சேராக இருக்குது, இப்போ சேராக இருக்குது. வெள்ள பாதிப்பில் சிக்கும் வாய்ப்புள்ள கிண்டி தொழிற்பேட்டை பகுதியில் மழைநீர் வடிகால் பணிகள் ஆமை வேகத்தில் நடப்பதால் மிகுந்த அவதியடைவதாக நாள்தோறும் அந்த வழியாக பயணிக்கும் மக்கள் கூறுகின்றனர். இதேபோல அசோக் நகர், KK நகர் பகுதிகளிலும், பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் மதுரவாயல், நெற்குன்றம், கோயம்பேடு உள்ளிட்ட இடங்களிலும் மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள சென்னையில் மண்டல வாரியாக IAS அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாக பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். அதை எதிர்கொள்வதற்கு நம் முதலமைச்சருடைய அரசாங்கம் தகுந்த நடவடிக்கை எடுக்கும். உடனடியாக விரைந்து நடவடிக்கை எடுக்கும். மீட்பு படை வீரரும் தயாராக இருக்கிறார்கள். போட்டு போன்ற வசதியெல்லாம் எங்கெங்கே தேவையோ அதுக்கு வேண்டிய அந்த பணிகள் எல்லாம் அரசாங்கம் செய்து வைத்திருக்கு. பருவமழையை எதிர்கொள்ள மாநகராட்சி சார்பாக 36 படகுகள் வாங்கப்பட்டுள்ளதாக சென்னை மேயர் பிரியா தெரிவித்தார். எத்தனை ரிலீஃப் சென்டர்ஸ் தேவை இருக்கு, கிச்சன்ஸ் எத்தனை தேவை இருக்கு, வாலண்டியர்ஸ் வார்டு வாரியா எவ்வளவு பேர் இன்வால்வ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் தெரிவித்திருக்கிறோம். போட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கினால் வெளியேற்ற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருவன் தெரிவித்துள்ளார். எக்ஸிஸ்டிங் ட்ரெயினுடைய லென்த் வந்து ஒரு 3040 கிலோமீட்டர்ஸ் நம்ம கம்ப்ளீட்டட் ட்ரெயின் லென்த்தே நமக்கு இருக்குது. அதில் ஆல்ரெடி ஒரு ஷிஃப்ட் சவுத் வெஸ்ட் மான்சூனுக்காக நம்ம டீசில்ட்டிங் பண்ணியாச்சு. அரௌண்ட் 765 கிலோமீட்டர் எடுத்து செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் க்ளோஸ் பண்ணிட்டோம். அப்புறம் செகண்ட் ரவுண்ட் 1150 கிலோமீட்டர்ஸ் இப்போ ஒரு 31 crore காஸ்ட்டில் எடுத்து இந்த சைக்கிளிங் ஒர்க் போயிட்டு இருக்கு. அது 15-10 மேக்ஸிமம் முடிச்சிருவோம். மேலும் தண்ணீரை வெளியேற்ற மாநகராட்சி கட்டுப்பாட்டில் உள்ள 210 குளங்களின் கரைகளை பலப்படுத்தி தயாராக வைத்துள்ளதாகவும் ஆணையர் குறிப்பிட்டார். எனவே இந்த பணிகளை மழை காலத்திற்கு முன்னதாக முடிக்க வேண்டும் என்பதே பெரும்பாலானோருடைய கருத்தாக இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் பாரத்துடன் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு.